ஒருமுறை ஒரு காட்டில் லியோ என்ற சிங்கமும் மிகோ என்ற புத்திசாலித்தனமான குரங்கும் சாத்தியமில்லாத நண்பர்களாக மாறினர். லியோ வலுவாக இருப்பதால் காட்டில் விலங்குகளை பாதுகாப்பார். அதே நேரத்தில் மைக்கோ சிறிய ஆனால் விரைவான புத்திசாலி, தனது புத்திசாலித்தனமான தந்திரங்களுடன் பிரச்சனைகளை தீர்க்க உதவினார். ஒரு நாள் லியோ ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கினார். அவர் உதவிக்காக கர்ஜித்தார், ஆனால் எந்த விலங்குகளும் அணுகத் துணியவில்லை. மிகோ தனது நண்பரின் கர்ஜனையை கேட்டு விரைவாக மரங்களிலிருந்து கீழே குதித்தார். தனது சிறிய கைகளை பயன்படுத்தி அவர் வலையின் முடிச்சுகளை அவிழ்த்து லியோவை விடுவித்தார். சில நேரங்களில் வலிமை மட்டும் போதாது, மூளை அவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்த லியோ மிகோவுக்கு நன்றி தெரிவித்தார். அந்த நாளிலிருந்து அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவினார்கள். உண்மையான நட்பு என்பது அளவு அல்லது வலிமை பற்றியது அல்ல, ஆனால் நம்பிக்கை மற்றும் ஒன்றாக வேலை செய்வது பற்றியது என்பதை காட்டுகிறது. ஒழுக்கம். நாம் எவ்வளவு வித்தியாசமாக தோன்றினாலும் உண்மையான நட்பு உதவி செய்வதிலும் புரிந்து கொள்வதிலும் கட்டப்பட்டுள்ளது.